தாய் தமிழ் சொந்தங்களுக்கு காலை வணக்கங்கள். மனசே ஆறலை. நடந்த சம்பவத்தை நினச்சி பார்க்கும்போது, மக்களாட்சிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது, இவ்வளவு தூரம் மக்களை கண்ணு முன்னாடியே ஒரு அநீதி இழைக்கப்படும் போது, மக்கள் போராட்டத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு சவால் அரசால் ஏவி விடப்படும் போது, அரசு ஆளும் வர்க்கத்தால் கட்டவிழ்த்துப்படக்கூடிய பல்வேறு அசம்பாவிதங்கள், அதை குடிக்கும் உயிர்கள், அதாவது கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே ஒரு இரக்கமே இல்லாமல் செயல்படும் இதயங்களுக்கு கையில் ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் கரூரில் நடந்த. இதை விட எப்படி இந்த சோகத்தை வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. மக்களுக்கு இது ஒரு திருப்பு முனை. நான் இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு ஃபேவராக எல்லா சர்வேக்களும் ஸ்டாலின் ஜெயிக்க போகிறாரு, திமுக கட்சி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு சர்வேக்கள் வரும்போதும் என் மனசு ஏண்டா இப்படி எப்படி களத்தில் இருக்க முடியும், இப்படி களத்தில் இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது? நம்ம வீட்டில் நம்ம தந்தை வயலில் வேலை பார்த்துட்டு நெல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தந்தை கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகளை கேட்டாலே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அரசில் ஒரு நிர்வாகமும் சரியில்லை, ரொம்ப சீர்கேடாக இருக்குது. இவ்வளோத்தையும் தாண்டியும் எப்படிடா இவ்வளோ தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ மேனிப்புலேஷன் நடக்குது. மீடியாவுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் ஏகப்பட்ட டிஸ்கனெக்ட் இருக்குது. மொத்த அமைப்புமே சேர்ந்து மக்களை ஏமாற்றுதுன்னு நினைக்கும் போது இதெல்லாம் பார்த்து வெகுண்டெல்லாமல் இருக்கவே முடியல. நீங்கள் உங்களுக்கு அது கண்ணு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கலவரத்தை நிகழ்த்த முடியுது ஒரு ஆளும் வர்க்கம் நினைத்தா அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் கவர் பண்ணியிருக்கிற ஸ்டோரியை ஃபெலிக்ஸ் ஒவ்வொரு ஊடகத்திலேயா டீகோட் பண்ணுறாரு. அவங்க எழுதியிருக்கிற ரிப்போர்ட்டை பாருங்கள். செந்தில் பாலாஜி நேரடியாகவே சவால் விட்டுருக்காருன்ற போது நீங்கள் இதை ஒரு கட்சி சார்ந்து பார்க்காம ஒரு மனிதம் சார்ந்து நீங்க பாருங்க. இந்த மாதிரி கொடூர எண்ணம் கொண்ட மனநிலை உள்ள அமைச்சர்கள், ஒரு டிராமா ஆர்டிஸ்ட், இவங்க இப்படி ஒரு கபட வேடம் போடக்கூடியவங்க கையில் உங்களுக்கு போராடுறதுக்கு வெளியே வரும்போது, மக்கள் ஒரு தலைவன் கீழே அவன் எப்படி, அதாவது ஒரு நடிகனோ என்னவோ யாரோ ஒருத்தன் கீழே கூடி இந்த ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவன் குரல் வலையை எப்படி நெரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில உயிர்களை குடிக்க கூட இந்த அதிகாரம் முடிவெடுத்துருச்சு அப்படின்னா, இது இதுக்கு மேலே நம்ம காத்திருக்க முடியாது. இவங்களை தூக்கி எறிஞ்சே ஆகணும். விவசாயியிலிருந்து அரசு மருத்துவத்தில் இருந்து ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பில் இருந்து ஒரு துறையிலையும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. இதை அப்படியே மூடி மறைச்சு இவங்க ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி போனால் என்ன நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது எல்லாமே. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஜனநாயகத்தின் மக்களின் குரலை ஒடுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு நாடகம் போடுறாங்க, இவ்வளோ ஒரு கொரியோகிராஃப்ட் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுதுன்னா இதுதான் ஃபாசிசம். உண்மை. அதாவது இந்த டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கப்படுது, பாட்டிலுக்கு வாங்கப்படுதுங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி. அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காவல்துறையினருக்கும், அனைத்து ஜட்ஜுகளுக்கும், வக்கீலுக்கும், எல்லா துறையில் இருக்கிற மக்களுக்கும் அன்றாடம் வீட்டை விட்டு வெளியே போகிற ஒருத்தனுக்கு தெரியும் 10 ரூபா அதிகமாக வாங்கப்படுது. அந்த உண்மையை ஒரு நடிகர் அந்த அமைச்சர் இருக்கும் ஊரில் சொல்லும்போது அந்த மொத்த கூட்டத்தையும் ஒரு இடத்துல கூட்டி கட்டி போட்டு இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட அவரை க்ளோரிஃபை பண்ணாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் ஒரு பெரிய ஆர்கனைசர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் எலெக்ஷன் டைமில் மக்களை பட்டியல் அடைப்பார். இந்த நேரத்தில் ஒரு பெரிய ரோட்டில் 2 பக்கமும் கயிறையும் இதையும் கட்டி மக்களை கொண்டு அந்த இடத்துல கலவரத்தை ஏற்படுத்தி தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லாமல் மொத்த சிஸ்டத்தையும் பயன்படுத்தி நம்ம வரி பணத்தில் இயங்கக்கூடிய மொத்த சிஸ்டம், இந்த மக்கள் அன்றாட உப்புல இருந்து, நீ வாங்குற தம்மில் இருந்து, நீ வாங்குற பழத்தில் இருந்து, எல்லாத்துலேயும் கட்டக்கூடிய வரி பணத்தில் வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை உனக்கு எதிராகவே பயன்படுத்தி ஒரு இடத்துல உன்னைய அவனோட அதிகாரத்தை உன் மேலே ஏவி விட முடியுது, அடக்குமுறை ஏவி வர முடியுதுன்னா, இதுக்கு மேலே இவங்களை தூக்கி எறிகிறதுக்கு உங்களுக்கு என்னதான் காரணம் வேணும் சொல்லுங்க? என்னதான் காரணம் வேணும்? இதுக்கப்புறம் விழிச்சுக்கலன்னா உங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த திமுகவை தூக்கி எறிகிறதுக்கு, இந்த திராவிட ஆட்சி ஒழித்து கட்டுறதுக்கு, இந்த ஊழல் ஆட்சி மிஸ்மேனேஜ்மெண்ட்டை ஒழித்து கட்டுறதுக்கு நீங்கள் இன்னும் எத்தனை உயிரை காவு கொடுக்கணும் தான் நீங்கள் காத்திருக்கீங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.